அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம். 6, 7, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கான பதிவு இது. அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது வேகமாக. வித்யாலட்சுமி பள்ளியிலே மிக வேகமாக அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கான இந்த பதிவாக நான் இதை கொடுக்கின்றேன். என்ன 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஸ்பெஷல்? பொதுவாக நம்ம அரசு இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமச்சீர் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார்கள். சமச்சீர் புத்தகம் தனியார் பள்ளிகளிலும் கொடுக்கிறார்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் கொடுக்கிறார்கள். நாம் ஸ்பெஷலாக சமச்சீர் புத்தகம் கற்பிப்பதோடு அவர்கள் ஸ்பெஷலாக ஒலிம்பியாட், அப்புறம் ஸ்பெல்பி, என்டிஎஸ்சி போன்ற, அதே மாதிரி மேப் ப்ராக்டிஸ், லேப் மேனுவல், இந்த போன்ற புத்தகங்களை எல்லாம் எக்ஸ்ட்ரா வெளியிலிருந்து அதர் பப்ளிஷர்ஸை வாங்கி கூடுதலாக நம் மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். இப்போ இந்த 6, 7, 8 நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே 6, 7, 8 மொத்தமே கொடுத்துட்றோம். 10ஆம் வகுப்புக்கான விஷயங்கள் பூரா உங்களுக்கு சேர்ந்துடும். ஏன்னா தனியார் புத்தகத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், சமச்சீர் புக்கிலேருந்து எடுத்துக்கிறோம், நடத்துகிறோம். ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜாக தனியார் பள்ளி, தனியார் புத்தகங்கள் இருந்து, தனியார் பப்ளிஷர்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவர் சில்ட்ரன் இஸ் வெரி ஸ்பெஷலைஸ் சில்ட்ரன், நல்லா சூப்பராக வருவாங்க. அந்த வகையில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு நம்ம கொடுக்குறோம். இது 6, 7, 8 உங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைமரி எஜுகேஷனில் அது ஸ்ட்ராங்காக நம்ம கடகால் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஏரியா. அதனால் அந்த இடத்துல நிறைய வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கணும், ரீடிங் தெரிஞ்சுக்கணும், ப்ரொனன்சியேஷன் ஒரு வார்த்தையை பண்ண வேண்டும் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்க வேண்டும். அதாவது இலக்கண புலமை 6, 7, 8 வரும்போது இலக்கண புலமை மிக சரளமாக, இலக்கண புலமை நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு கிராமர் டீச்சர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க, அவங்க அந்த புலமையை கொடுப்பார்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாக்களையும் மிக சிறந்த அனுபவம் உள்ள சிறப்பான ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலே பணி செய்கிறார்கள். புதிய முகங்களாக ஏறத்தாழ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் புதிய ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றோம். என்ன எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் உள்ள நம்ம போட்டிருக்கோம். அது உள்ளே வந்தால் உங்களுக்கு ஒரு வித்தின் 1 month டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஒரே மாதத்தில் பையனுடைய விஷயம் மாறிடும், கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் மாறிடும், அவனுடைய ஸ்போக்கன் மாறிடும், அவனுடைய ஆக்டிவிட்டி மாறிடும், எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் எப்படி பெரியவங்களோட எப்படி இருக்கணும், பெரியவங்க வீட்டில் வந்தால் எப்படி பேசணும், எப்படி மரியாதையாக இருக்க வேண்டும், இது மாதிரி எல்லா பல வகையான தன்மைகளை கொண்டு தான் இந்த ஒரு பள்ளிக்கூடம் ரவுண்ட் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அந்த வகையிலே திட்டமிட்டு செய்திருக்கிறோம். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அதுக்கு தனித்தனியாக எச்எம் இருக்கிறார்கள். எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு எச்எம், 6 to 10th ஒரு எச்எம். ஸோ வெரி சூப்பராக இந்த வருஷம் போக இருக்கிறது என்பதை இறைவனுடைய ஆசியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த கல்வியாண்டு நமக்கு நல்ல சிறந்த ஆசிரியர் பெருமக்களை முன்பு இருந்ததை விட மிக சிறந்த ஆசிரியர் பெருமக்களை கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுது நம்ம அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் தான் எடுப்போம். எடுத்த பிறகு சில நேரங்களில் சில ஆசிரியர்களிடத்தில் சில சோம்பேறித்தனங்கள் இருக்குது, நான் பார்க்குறேன். நம்ம அந்த மாதிரியான சோம்பேறித்தனம் இருந்தால் நமக்கு சரிபட்டு வராது. ஏன்னா மாணவருடைய ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் மிக மிக முக்கியம் என்று நினைப்போம். நான் மாணவர் ஒரு நிமிடத்தை நாம் வீணாக்குவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் உரிமையும் கிடையாது. ஸோ அது மாதிரி சிலர்கள் நம்ம ஒத்துப்போகலை எல்லாம் எடுத்து விட்டு இன்னும் அனுபவம் உள்ள ஆசிரியர் பெருமக்களை, இதை விட அனுபவம் உள்ள ஆசிரியர் பெருமக்கள், ஆங்கிலத்திலே சரளமாக பேசக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நாம் இந்த கல்வியாண்டிலே கூடுதலான சம்பளத்தை கொடுத்து நாம் நியமித்திருக்கிறோம் என்ற அன்பான செய்தியையும் இனிப்பான செய்தியாகவும் இது உங்களுக்கு இருக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.